நம்ம மல்லிசரிகளில் நம்ம விஜய் சார் அந்த கதிரேசனுடைய வீட்டுக்கு போனது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலையோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போகிற எபிசோட நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. இப்போது நம்ம விஜய் சாரும் நம்ம வெண்பா குட்டியும் அந்த வீட்டுக்கு போயிட்ட உடனே இந்த நிஷா அவளோடைய வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம விஜய் சாரையும் நம்ம மல்லியும் பிரிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த கதிரேசன்கிட்ட பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம அக்கா ரேணுகா அக்கா வந்து வந்துட்டாங்களே, இப்போ விஜய்க்கு ரெண்டாவது மனைவி அந்த மல்லி வந்து தேவைதானா, மல்லிக்கும் நம்ம விஜய்க்கு இருக்கிற உறவை கட் பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட அந்த கதிரேசனும், நீ சொல்கிறது கரெக்டு தாம்மா, இந்த விஷயத்தை பற்றி நான் யோசிக்கிறேன், ஃபஸ்ட்டு உங்கள் அக்கா வந்து குணமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிரேசன் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அந்த நிஷா, அதுக்காக நம்ம இதுக்காக வந்து வெயிட் பண்ணணும், அவள் தான் இருக்கா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது ரெண்டாவது மனைவி அவள் எப்படி வந்து விஜய்க்கு சொந்தமாவா, அவளை கட் பண்ணி விடுங்க, அவளுக்கும் விஜய்க்கு கல்யாணம் ஆனதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா வந்து சொல்றாங்க. அதை கேட்டு இந்த கதிரேசனும், நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் நம்ம விஜய் சாருக்கு வந்து தெரியல. நம்ம விஜய் சார்கிட்ட இதை பற்றி இந்த கரியர்ஸ் நோட்டு பேசினார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விஜய் சார் வந்து கோவப்படுவார், சாமி ஆடுவார் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இன்னொரு பக்கம் இந்த ரேணுகா எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. நம்ம மல்லி நம்ம விஜய் சார்கிட்ட அதை சொல்லி புரிய வைக்கல. ஏன்னா நம்ம விஜய் சார் வந்து புரிஞ்சிக்க மாட்டார். ஏன்னா அவள் குழந்தை, அவள் வந்து எல்லாமே தெரியாமல் தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் அப்படியே முட்டாள்தனமாக வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரமே எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வரதான் போகுது. நம்ம விஜய் சாருக்கு எப்படியாச்சும் உண்மை தெரிய வரணும், அப்போதான் நம்ம விஜய் சார் வந்து புரிவார். ஆனால் அது யார் மூலியமாக நடக்கும் அப்படின்னா நம்ம நாகு கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு முடிப்பாங்க. நம்ம நாகு இப்போ தான் கேரக்டருக்குள்ளேயே வந்து வந்திருக்காங்க. நம்ம நாகு நினச்சாங்க அப்படின்னா எல்லாரையும் அடித்து ஓட விட போகிறாங்க. இப்போ தான் நம்ம நாகுவுக்கு விஷயமே வந்து தெரிய வருது. இப்படி தான் ரேணுகா மறுபடியும் உயிரோடு வந்திருக்கிற விஷயம் வந்து தெரிய வருது. அதை கேட்ட உடனே நம்ம நாகு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிறாங்க. அவள் எப்படி உயிரோடு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம நாகு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகிட்ட எல்லா டீட்டெயிலையும் வந்து கேட்குறாங்க. நம்ம மல்லியும் ஆரம்பத்துலேருந்து நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மல்லி சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்க ரேணுகாவே கிடையாது, அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அதை கேட்ட உடனே நம்ம நாகும், நீ கவலைப்படாத மல்லி, அதை நான் வந்து பார்த்துக்கிறேன். ஆனால் இப்போ நான் ஒரு கஷ்டத்தோடு வந்திருக்கேன். இப்படி தான் உங்கள் அண்ணனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், உங்கள் அண்ணனுடைய ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும், அந்த பணத்தை கட்டி ஆப்ரேஷன் பண்ணால் தான் உங்கள் அண்ணன் உயிரோடையே வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியோடைய கையை பிடிச்சி நம்ம நாகு வந்து கெஞ்சி வந்து கேட்குறாங்க. இப்படி தான் பணம் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ண முடியுமா, மாப்பிள்ளை தம்பியை உதவி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக உதவி பண்ணுவார், அப்படியே அவர் உதவி பண்ணால் கூட நான் எப்படியாச்சும் பண்ணி ஏற்பாடு பண்ணுறேன் என்னுடைய அண்ணனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி நம்ம நாகுக்கு வந்து தைரியம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மல்லி வரப்போகிற எபிசோட நம்ம விஜய் சார்கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகிறாங்க. இப்படி தான் கொஞ்சம் பணம் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம விஜய் சார் கூட எதுவும் பேசல. ஆனால் பக்கம் இருந்த இந்த கதிரேசனும் அந்த நிஷாவும் பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க. நீ எதுக்காக வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நீ முக்கியம் இல்லை, அவளுக்கு பணம் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு.